ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் டூல்ஸ் ஐடி தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கோம்னா லினக்ஸ் நெட்வொர்க்கிங் சீரீஸ் தான் எடுத்து வந்திருக்கோம். இன்றைக்கி லினக்ஸ் நெட்வொர்க்கிங் சீரீஸில் எபிசோட் 1 இன்ட்ரடக்ஷன் டு லினக்ஸ் நெட்வொர்க்கிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே ஃபர்தராக மூவ் ஆகலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி அஜெண்டாவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்க வாட் இஸ் நெட்வொர்க்கிங். ஸோ நெட்வொர்க்கிங்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வாட் இஸ் ஐபி அட்ரஸ், ஐபி அட்ரஸ்னால் என்ன, அது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பப்ளிக் வெர்சஸ் ப்ரைவேட் ஐபி, ப்ரைவேட் ஐபிக்கும் பப்ளிக் ஐபிக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். IPv4 வெர்சஸ் IPv6, IPv4க்கும் IPv6க்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வாட் இஸ் கேட்வே, ஸோ கேட்வேனா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். டிஎன்எஸ் பேசிக்ஸ், ஸோ டிஎன்எஸை பற்றி பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்கிட போகிறோம். லினக்ஸ் நெட்வொர்க்கிங் கமெண்ட்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் ப்ராக்டிக்கல் டெமோவை பார்த்துட்டு நம்ம சம்மரைஸ் பண்ணி இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு மூவ் ஆகலாம். ஓகே, ஸோ இந்த ஸ்லைடில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா வாட் இஸ் நெட்வொர்க்கிங், நெட்வொர்க்கிங்னா என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த ஸ்லைடில் கவர் பண்ண போகிறோம். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா நெட்வொர்க்கிங் மீன்ஸ் கம்யூனிகேஷன் பெட்வீன் சிஸ்டம் டிவைசஸ், அதாவது ஸோ பெட்வீன் த டிவைஸ், ரெண்டு டிவைஸ்க்கு இடையில் கம்யூனிகேட் பண்ணுறது தான் நம்ம நெட்வொர்க்கிங் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து என்கிட்ட ஒரு சர்வர் இருக்குது, ஒரு லேப்டாப் இருக்குது. ஸோ இன்னொருத்தவங்க வந்து இன்னொரு லேப்டாப் வச்சுருக்காங்க. இந்த ரெண்டுக்கும் வந்து நம்ம கம்யூனிகேஷனை மேக் பண்ணணும் அப்படின்னாக்கா, ஸோ எப்படி மேக் பண்ணுவோம் அப்படின்னாக்கா, ஸோ ரெண்டுக்கும் வந்து ஒரு ஐபி அட்ரஸ் ப்ரொவைட் பண்ணி இந்த ரெண்டுக்கும் வந்து கம்யூனிகேஷனை மேக் பண்ணி நம்ம அந்த பேக்கெட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இதை தான் வந்து நெட்வொர்க்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பெட்வீன் த டிவைஸ்க்கு வந்து ஒரு கம்யூனிகேஷனை வந்து உருவாக்குறதுக்கு பேர் தான் நெட்வொர்க்கிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, இங்கே வந்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சர்வருக்கும் இடையில வந்து ஒரு நெட்வொர்க்கிங்கை உருவாக்குறது தான் வந்து நெட்வொர்க்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா லேப்டாப்புக்கும் இன்டர்நெட்டுக்கும், ஸோ ஒரு இன்டர்நெட்டு லேப்டாப்பில் இருந்து நம்ம ஒரு யூடியூப்போ இல்லை ஏதாவது அக்சஸ் பண்ணனாலோ நம்ம ப்ரௌசரில் போய்ட்டு யூடியூப் அப்படின்னு டைப் பண்ணாலே நமக்கு வந்து அந்த யூடியூப் வந்து ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ அது வந்து நெட்வொர்க்கிங் தான். நம்ம யூடியூப்போட அட்ரஸ் கொடுத்தோன்னையும் அது வந்து அதனோட டொமைனில் போய் சர்ச் பண்ணி நமக்கு டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குது. ஸோ இதை தான் வந்து நெட்வொர்க்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து மொபைலுக்கும் ஒய்ஃபை ரவுட்டருக்கும் கம்யூனிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் நெட்வொர்க்கிங் தான் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா when you open YouTube, your system send request, server response with data. அதாவது நம்ம வந்து யூடியூப் வந்து ஓப்பன் பண்ணையில் நம்ம சிஸ்டம் வந்து அந்த சர்வருக்கு, அந்த யூடியூப்போட சர்வருக்கு வந்து ஒரு ரெக்வஸ்ட்டை சென்ட் பண்ணும். அப்புறம் வந்து அந்த சர்வர் வந்து அந்த ரெக்வஸ்ட்டை வந்து வாங்கி அது நமக்கு ஒரு ரெஸ்பான்ஸை கொடுக்கும். அந்த ரெஸ்பான்ஸ் தான் வந்து நமக்கு யூடியூப்பாக ஓப்பன் ஆகுது. ஸோ இதை தான் வந்து நெட்வொர்க்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஓகே, ஸோ இன்னும் நம்ம கொஞ்சம் எக்ஸ்பிளைனாக சொல்லணும்னாக்கா, ஸோ ஒரு பேக்கெட், அதாவது டேட்டா பேக்கெட் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்காக நம்ம இந்த நெட்வொர்க்கிங் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சோர்ஸ் இருக்கும், அப்புறம் டெஸ்டினேஷன் இருக்கும், அப்புறம் வந்து இன்டர்நெட் கம்யூனிகேஷன் எல்லாம் நெட்வொர்க்கிங் மூலமாக நமக்கு நடக்குது. ஓகேங்களா. ஸோ சோர்ஸுக்கும் டெஸ்டினேஷனுக்கும் ஒரு கம்யூனிகேஷன் வேணும் அப்படின்னாக்கா அது ஒரு இன்டர்நெட் மூலயமா நமக்கு கம்யூனிகேஷனை உருவாக்கி நமக்கு வந்து பேக்கெட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிக்கிடுது. ஸோ இதை தான் வந்து நம்ம நெட்வொர்க்கிங் அப்படின்னு சொல்லிடுறோம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு மூவ் ஆகிக்கலாம். ஓகே, ஸோ வாட் இஸ் அண்ட் ஐபி அட்ரஸ், ஐபி அட்ரஸ்னால் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஐபி அட்ரஸ்னால் நத்திங் பட் ஐபி அட்ரஸ் ஈக்குவல் டு யூனிக் ஐடென்டிஃபை ஆஃப் எ சிஸ்டம் இன் நெட்வொர்க். அதாவது ஒரு யூனிக் ஐடென்டிஃபை அட்ரஸ் தாங்க ஐபி அட்ரஸ். ஸோ ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து ஒரு அட்ரஸ் இருக்குது. இப்போ நமக்கு வந்து ஒரு போஸ்ட் வரணும் அப்படின்னாக்கா நமக்கு எதை வந்து ரெஃபர் பண்ணி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அட்ரஸை ரெஃபர் பண்ணி தான் நமக்கு வந்து போஸ்ட் வந்து நமக்கு வருது. ஓகேங்களா. ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து ஒரு தபால் வரணும் அப்படின்னாக்கா நமக்கு நம்மளோட அட்ரஸை யூஸ் பண்ணி தான் அந்த தபால் வந்து நமக்கு வந்து ரீச் ஆகுது. அதே மாதிரி ஒரு சிஸ்டம்க்கு வந்து பாக்கெட் சென்ட் பண்ணணும், பாக்கெட் போகணும் அப்படின்னாக்கா அது எது மூலிமா போகும் அப்படின்னாக்கா நம்மளோட ஐபி அட்ரஸை பேஸ் பண்ணி தான் போகும். நம்ம ஐபி அட்ரஸை ரீச் பண்ண ட்ரை பண்ணோம். இப்போ என்னோடய லேப்டாப்லேருந்து இன்னொரு லேப்டாப்புக்கு வந்து நம்ம ஒரு
கம்யூனிகேஷனை மேக் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அது வந்து என்னோடய லேப்டாப்பில் இருந்து அந்த சர்வரோட ஐபி அட்ரஸை வந்து சர்ச் பண்ணி அந்த ஐபி அட்ரஸ் மூலிமா இங்கேருந்து அங்கே பாக்கெட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இந்த ஒரு பர்பஸ்க்காக தான் நமக்கு வந்து இந்த ஐபி அட்ரஸ் யூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்கா எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஐபி அட்ரஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும் 192.168.1.10 அப்படின்னு இருக்கும். ஸோ நான் இன்னொரு டிவைஸ் வந்து 192.168.1.11 அப்படின்னு இருக்குனாக்கா ஸோ அந்த ஐபி அட்ரஸை ரீச் பண்ணுறதுக்கு நம்ம இங்கேருந்து பாக்கெட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சென்ட் ரெக்வஸ்ட் கொடுத்தோம்னாக்கா அந்த ஐபி அட்ரஸ் வந்து ரீச் பண்ணி நமக்கு வந்து ரிப்ளை வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக ஒரு இதை ரீச் பண்ணுறதுக்காக யூனிக் ஐடென்டிஃபை ஆஃப் சிஸ்டம் இன் நெட்வொர்க். ஸோ ஒரு சிஸ்டத்தை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ஒரு அட்ரஸ் கொடுப்போம், யூனிக் அட்ரஸ் கொடுப்போம். அதுதான் வந்து ஐபி அட்ரஸ் அப்படின்னு சொல்கிறோம் இங்கே. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒய் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஐபி அட்ரஸ் வந்து எதுக்காக இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டிவைஸ் ஐடென்டிஃபிகேஷன். அந்த டிவைஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. கம்யூனிகேஷன் பெட்வீன் சிஸ்டம், ரெண்டு சிஸ்டத்துக்கு இடையில வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக இந்த ஐபி அட்ரஸ் வந்து யூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த ஐபி அட்ரஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பப்ளிக் ஐபி அட்ரஸ் இருக்குது, அப்புறம் ப்ரைவேட் ஐபி அட்ரஸ் இருக்குது. ஸோ அதை வந்து ஃபர்தராக என்னென்ன டிஃப்ரெண்ட்டு அப்படிங்கிறத நம்ம ஃபர்தர் ஸ்லைடில் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம கிளியராக பார்த்தாச்சு. ஸோ ஐபி அட்ரஸ்னால் என்ன, அது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தாச்சு. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னாக்கா நம்ம வீட்டோட அட்ரஸ் தான் ஐபி அட்ரஸ் அப்படின்னு நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னாக்கா நம்ம வீட்டு அட்ரஸை யூஸ் பண்ணி எப்படி நமக்கு தபால் வருதோ அதே மாதிரி சிஸ்டத்தோட ஐபி அட்ரஸை யூஸ் பண்ணி நமக்கு வந்து பாக்கெட் வந்து கேப்சர் ஆகும். ஓகேங்களா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு மூவ் ஆகிக்கலாம். ஓகே, இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னாக்கா பப்ளிக் வெர்சஸ் ப்ரைவேட் ஐபி. ஸோ பப்ளிக் ஐபிக்கும் ப்ரைவேட் ஐபிக்கும் என்ன வந்து வித்தியாசம் இருக்குது, ஸோ என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். இங்கே பப்ளிக் ஐபினாக்கா இன்டர்நெட்டில் விசிபிள் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஐஎஸ்பி ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ பப்ளிக் ஐபி அட்ரஸ்னாக்கா இன்டர்நெட்டில் வந்து விசிபிள் ஆகும். அது வந்து அப்புறம் வந்து இந்த ஐபி வந்து நமக்கு ஐஎஸ்பி ப்ரொவைடர் ஐ மீன் ஸோ இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து நமக்கு இந்த ஐபி அட்ரஸை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது வந்து எக்ஸாம்பிள் வந்து 49.x.x.x அப்படின்ற ஒரு ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது ப்ரைவேட் ஐபி அட்ரஸ்னாக்கா இன்டர்னல் நெட்வொர்க் யூஸ், அதாவது நம்ம வித்தின் த ஆஃபீஸு இல்லை வித்தின் த ஹோம்குள்ளே யூஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம இன்டர்னலாக ஒரு ஐபி அட்ரஸ் வந்து அசைன் பண்ணிக்கிடுவோம், ஒரு வித்தின் த டிவைஸ்க்குள்ளே அசைன் பண்ணிக்கிடுவோம். அதுதான் வந்து ப்ரைவேட் ஐபி அட்ரஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஹோமு இல்லை ஆஃபீஸ் யூஸ்க்கெல்லாம் இந்த ஐபி அட்ரஸை யூஸ் பண்ணி இந்த ப்ரைவேட் ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணி நம்ம கம்யூனிகேஷனை மேக் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ப்ரைவேட் ஐபிக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா 192.168. நம்ம வந்து x.xன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே 1.10 இல்லை 1.11 அந்த மாதிரி கொடுக்குற மாதிரியா பார்த்தீங்களா? ஸோ அதுதான் வந்து நமக்கு ப்ரைவேட் ஐபி அட்ரஸ். இல்லைன்னா 10 சீரீஸில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 10.x.x.xன்றாங்க. இல்லைன்னா 172 சீரீஸில் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ப்ரைவேட் ஐபி அட்ரஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ். ஓகேங்களா? ஸோ இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ இது ப்ரைவேட் ஐபி அப்படின்னாக்கா ஒன்லி த ஹவுஸ் இல்லை ஆஃபீஸ் கேன் see this IP address. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் வந்து என்னோடய லேப்டாப் இருக்குது, இன்னொருத்தவங்க என்னோடய ஃப்ரெண்டு ஒரு லேப்டாப் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா என்னோடய ஐபி அட்ரஸை வந்து அவங்க வந்து பார்க்க முடியும். ஆனால் வந்து இன்டர்நெட்டில் யாராவது இன்டர்நெட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து என்னோடய ஐபி அட்ரஸை வந்து யூஸ் பண்ணி பிங் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து என்னோடய ஐபி அட்ரஸ் இன்டர்நெட்டில் தெரியவே தெரியாது. ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து இங்கே லோக்கலுக்குள்ளே இன்டர்நெட்டுக்குள்ளே பிங் பண்ணோம்னாக்கா அதை ஈஸியாக கம்யூனிகேட் பண்ண முடியும். அந்த இன்டர்நெட் ஐபி யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து வித்தின் த நெட்வொர்க்குள்ளே தான் இன்டர்னல் இன்ட்ராநெட்டுக்குள்ளே தான் இது வந்து விசிபிள் ஆகும். இதே இது பப்ளிக் ஐபி அட்ரஸ் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ஓவரால் ஹோல் வேர்ல்டே வந்து உங்களோட ஐபியை வந்து ரீச் பண்ண ட்ரை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ google.com அப்படின்னு இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஸோ நம்ம இதுக்கு வந்து இப்போ விஎம்மில் லாகின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிளியராக தெரியும், நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, நான் விஎம்மில் லாகின் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ ஒரு ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணுறீங்க.
nslookup ஸ்பேஸ் google.com. ஸோ இதுதான் வந்து இப்போ உங்களோட ஐபி அட்ரஸ் அப்படின்னு வச்சுங்க. இது வந்து ஆக்சுவலாக வந்து பப்ளிக் ஐபி அட்ரஸ். ஸோ இந்த ஐபி அட்ரஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா யாருனாலும் இந்த ஐபி அட்ரஸ் வந்து ரீச் பண்ண ட்ரை பண்ண முடியும். ஸோ இப்போ பிங் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா பிங் ஆகும். இப்போ பிங் ஆச்சுனாக்கா அவங்க உங்களை ஈஸியாக ரீச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இந்த பப்ளிக் ஐபி அட்ரஸை வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு வேர்ல்டு லெவலில் எல்லாருமே வந்து ஈஸியாக விசிபிள் ஆகும். அவங்க வந்து ஈஸியாக ரீச் பண்ண ட்ரை பண்ண முடியும். உங்களோட ஃபயர்வாலில் வந்து அலோவ் பண்ணியிருந்தாக்க ஈஸியாக அவங்க வந்து ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ண முடியும். இதே இது ப்ரைவேட் ஐபினாக்கா வித்தின் த ஹோம் இல்லாட்டி ஆஃபீஸ் நெட்வொர்க்குள்ளே தான் கனெக்ட் ஆகும். அவங்க மட்டும்தான் உங்கள் ஐபியை பிங் பண்ணி ட்ரை பண்ண முடியும், அவங்களோட ஐபியை ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ப்ரைவேட்டுக்கும் பப்ளிக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்லைடுக்குள்ளே போயிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைடில் என்ன கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா IPv4 வெர்சஸ் IPv6. IPv4க்கும் IPv6க்கும் ஸோ என்ன டிஃப்ரெண்ட்டு, ஸோ என்ன வந்து டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே IPv4 வந்து 32 பிட் அட்ரஸை யூஸ் பண்ணி நம்ம IPv4 ஐபி அட்ரஸ் வந்து இருக்கும். ஸோ இது வந்து காமனாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ராசஸ். ஓகேங்களா? ஸ்டாண்டர்டு மெத்தடை வந்து யூஸ் பண்ணி நம்ம இந்த IPv4 வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஓல்டு மெத்தட். இப்போ இருக்க கரண்ட் மெத்தடை வந்து இதுதான் யூஸ் பண்ணுறாங்க. இது IPv6னாக்கா 128 பிட்டை யூஸ் பண்ணி அட்ரஸை யூஸ் பண்ணி நமக்கு வந்து இந்த ஐபி அட்ரஸ் வந்து அசைன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இது வந்து லார்ஜ் அட்ரஸ் ஸ்பேஸாக இருக்கும். ஐ மீன் வந்து ஏகப்பட்ட ஐபி அட்ரஸ் வந்து இதில் அசைன் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா IPv4ல் வந்து உங்களுக்கு ஒரு லிமிட்டேஷன் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏன் IPv6 நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னாக்கா IPv4 வந்து ஷார்ட்டேஜாக இருக்குது நமக்கு வந்து. இப்போ வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ரேஞ்சு இல்லை ஸ்பெசிஃபிக் ஐபி இவ்வளோ தான் ஐபி அட்ரஸ் வந்து அசைன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு லிமிட் இருக்குது. அந்த ஐபி அட்ரஸை மட்டும் தான் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நம்ம ஐபி வந்து அசைன் பண்ண முடியும். அதுக்கு மேலேனாக்கா நமக்கு ஷார்ட்டேஜ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக நம்ம வந்து IPv6 வந்து நம்ம வந்து ரெஃபர் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ IPv6 யூஸ் பண்ணாக்கா நமக்கு ஏகப்பட்ட ஐபி வந்து அசைன் பண்ண முடியும். இது வந்து பெட்டர் ஸ்கேலபிலிட்டிக்காக நம்ம IPv6 யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே. ஓகேங்களா? ஸோ இதுதான் IPv6க்கும் IPv4க்கும் IPv6க்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு. ஸோ இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லணும் அப்படின்னாக்கா ஸோ IPv4 வந்து ஸோ ஒரிஜினல் ஸ்டாண்டர்ட் மெத்தடு அப்படிங்கிறாங்க. ஸோ ஒரிஜினல் ஸ்டாண்டர்ட் மெத்தட் இது வந்து 1980லேருந்தே நமக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு வராங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 32 பிட் வந்து 32 பிட் அட்ரஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து எப்படின்னாக்கா ஒரு 4 நம்பர் செப்பரேட்டட் பை டாட் அப்படின்னு இருக்கும். அதாவது 192.168.1.10 அப்படின்ற 4 நம்பரை செப்பரேட்டட் பை டாட்டை யூஸ் பண்ணி இந்த ஐபியை வந்து அசைன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதனோட கெப்பாசிட்டி பார்த்தோம்னாக்கா ஆல்மோஸ்ட் ஒரு 4.3 பில்லியன் சொல்கிறாங்க யூனிக் ஐபி அட்ரஸை வந்து அசைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இருக்கிற மாடர்ன் ஜென்ரேஷனில் நமக்கு வந்து இப்போ மொபைல் டிவைசஸ் வந்து ஏகப்பட்ட மொபைல் டிவைசஸ் அப்புறம் ஏகப்பட்ட லேப்டாப் அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த IPv4 வெர்ஷனில் வந்து ஷார்ட்டேஜ் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம இப்போ இருக்கிற மாடர்ன் ஜென்ரேஷனில் நிறைய பேர் வந்து IPv6 வந்து யூஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து ஃபியூச்சர் பர்பஸ்க்காக இந்த IPv6 யூஸ் பண்ண அதிகமாக யூஸ் பண்ணலாம் அப்படின்ற தாட்டும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் IPv6க்கு போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ IPv6 பொறுத்தளவில் நமக்கு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ப்ரோட்டோகால் டிசைன் சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது வந்து IPv4 வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும். அப்புறம் வந்து IPv6 வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது பார்த்தீங்கன்னா நமக்கு 128 பிட்டு சொல்கிறாங்க. 128 பிட்டு அட்ரஸை யூஸ் பண்ணி நமக்கு வந்து ஐபி வந்து அசைன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ ஐபி பார்த்தீங்கன்னா நமக்கு இது 4 நம்பராக வரும். 4 நம்பராக வந்து 8 ஹெக்ஸா டெசிமலில் இருக்கும். ஓகேங்களா? 4 நம்பராக இருக்கும், 8 குரூப் வந்துருக்கும். ஸோ 4 நம்பர் அதாவது 2001 அப்புறம் இன்னொரு 4 நம்பர் இருக்கும், ABCD 8 அந்த மாதிரி ஒரு ஹெக்ஸா டெசிமல் டிஜிட்டை யூஸ் பண்ணி ஒரு 8 குரூப்பாக பிரிஞ்சிருக்கும். இது வந்து கோலனை யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணப்படும்.
ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு குரூப்புக்கும் கோலன் யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து IPv6 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 340 டெசிலியன் அட்ரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நம்ம வந்து இன்ஃபினிட்டி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நம்ம வந்து கணக்கிலே வச்சுக்கிட முடியாது, அவ்வளோகான் இருக்கும். ஸோ ஏகப்பட்ட அட்ரஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து IPv4ல் 4.3 பில்லியன் அட்ரஸ் வந்து யூனிக் அட்ரஸ் வந்து நம்ம டிஃபைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட். ஸோ இந்த ஒரு பர்பஸ்க்காக தான் நம்ம வந்து இப்போ IPv4லேருந்து IPv6க்கு வந்து நிறைய பேர் மூவ் ஆகிறாங்க. ஓகேங்களா. ஓகேங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் ஸ்லைடில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வாட் இஸ் கேட்வே, கேட்வேனா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இங்கே. ஸோ கேட்வேனா நத்திங் பட் கேட்வே ஈக்குவல் டு ஸோ எக்ஸிட் பாயிண்ட் டு அதர் நெட்வொர்க் இன்டர்நெட் அப்படின்றாங்க. இது வந்து பார்டர்னு சொல்லலாம். இப்போ ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு பார்டர் இருக்குது. அந்த பார்டரை தாண்டினாக்க நம்ம வந்து இன்னொரு ஒரு இடத்த வந்து ரீச் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. இப்போ இந்தியா பாகிஸ்தான் பார்டர் அப்படின்னாக்க ஸோ அந்த பார்டரை தாண்டினாக்கா அது பாகிஸ்தான், இந்த பார்டருக்குள்ளே இருந்தாக்கா அது இந்தியா அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி தான் கேட்வேயும். ஸோ இந்த கேட்வே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இன்டர்நெட்டோட த ஃபைனல் பாயிண்ட். ஓகேங்களா. ஸோ அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அது வந்து இன்டர்நெட் கனெக்ட் ஆகிரும். ஸோ நம்ம இன்டர்நெட்டுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த கேட்வேயை பயன்படுத்துகிறோம். ஓகேங்களா. இந்த கேட்வே யூஸ் பண்ணி இந்த கேட்வே வழியாக தான் நமக்கு வந்து கம்யூனிகேஷன் எப்பயுமே வந்து அவுட் சைடு போகும். வெளியில் போகிறது வந்து இந்த கேட்வே மூலியமாக தான் போகும். அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் இந்த கேட்வே வந்து யூஸ் ஆகுது. ஓகேங்களா. ஸோ இங்கே எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து சிஸ்டம் வந்து நம்மகிட்ட ஒரு சிஸ்டம் இருக்குது, நம்மக்கிட்ட ஒரு லேப்டாப் இருக்குது. அதனோட IP வந்து 192.168.1.10 அப்படின்னு இருந்துச்சுனாக்கா கேட்வே வந்து நம்ம எப்படி கொடுப்போம்னாக்கா 192.168.1.1 அப்படின்னு கொடுத்து கேட்வே அசைன் பண்ணி கொடுவோம். ஓகேங்களா. ஸோ இது வந்து ரவுட்டர் யூஸ்வலாக வந்து ரவுட்டர் வந்து ஆக்ட் அஸ் எ கேட்வே அப்படின்றாங்க. ஸோ ஒரு ரவுட்டர் இருக்குனாக்கா அந்த ரவுட்டரையும் நம்ம கேட்வேயாக ஆக்ட் பண்ணிக்கலாம், அந்த ரவுட்டரையும் வந்து கேட்வேயாக கான்ஃபிகர் பண்ணிக்கிட முடியும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் கேட்வே. ஒரு நம்மளோட இன்டர்நெட்லேருந்து வெளியில் போகணும் அப்படின்னாக்கா நம்ம கேட்வே மூலிமா தான் போக முடியும். ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் நமக்கு கேட்வே யூஸ் ஆகுது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போயிடலாம். ஓகே. ஸோ இன்னும் ஷார்ட்டாக சொல்லணுன்னாக்க ஸோ கேட்வே வந்து ரவுட்டர் தாங்க. ஸோ ரவுட்டர் தான், அந்த ரவுட்டரை யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ இன்டர்நெட்டை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ கேட்வே இல்லைனாக்க இன்டர்நெட்டை ரீச் பண்ண முடியாது. ஓகே. அந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ டிஎன்எஸ் பேசிக்கை பற்றி இதில் பார்க்க போகிறோம் இந்த ஸ்லைடில். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்கோம்னாக்க டிஎன்எஸ் கன்வெர்ட்ஸ் டொமைன் நேம் இன்டு IP அட்ரஸ். ஸோ டிஎன்எஸ் வந்து ஜென்ரலாக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்க நம்ம டொமைன் நேமை வந்து IP அட்ரஸாக கன்வெர்ட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இது வந்து நேம் ரெசல்யூஷன், இந்த பர்பஸ்க்காக வந்து இந்த டிஎன்எஸ் யூஸ் ஆகுது. ஓகேங்களா. ஸோ IP கொடுத்தோம்னாக்கா நேமாக கன்வெர்ட் பண்ணும், நேம் கொடுத்தோம்னாக்கா IPயாக கன்வெர்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நேம் ரெசல்யூஷனுக்காக இந்த டிஎன்எஸ் வந்து நமக்கு யூஸ் ஆகுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ google.com அப்படின்னு ட்ரை பண்ணோம் அப்படின்னு ஒரு ப்ரௌசரில் டைப் பண்ணோம்னாக்கா அது வந்து அந்த IP அட்ரஸை கன்வெர்ட் ஆகி அதனோட டொமைனில் போய் .com அப்படின்ற ஒரு டொமைனில் போய் சர்ச் பண்ணி நமக்கு வந்து அவுட்புட் எடுத்து வந்து அவுட்புட்டை கேதர் பண்ணி நமக்கு கொடுக்கும். இந்த google.com அப்படிங்கிற வெப்பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து நமக்கு இந்த ப்ராசஸர் ட்ரை பண்ணுறதுக்கு யார் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அது வந்து டிஎன்எஸ் தான் ஹெல்ப் பண்ணும். அது வந்து நம்ம டொமைன் நேம் கொடுத்தோம்னாக்கா அது வந்து ஐபியாக கன்வெர்ட் பண்ணும். IP கொடுத்தோம்னாக்கா அது டொமைனாக கன்வெர்ட் பண்ணி நமக்கு டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். ஸோ இந்த ஒரு பர்பஸ்க்காக நமக்கு டிஎன்எஸ் யூஸ் ஆகுது. ஓகேங்களா. ஸோ ஒய் டிஎன்எஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்சைட் ஈஸி டு ஆக்சஸ். நமக்கு வந்து வெப்சைட்டை ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த டிஎன்எஸ் வந்து யூஸ் ஆகுது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் ஃப்ரெண்ட்லி நேம்ஸ். ஸோ ஹியூமன் ஃப்ரெண்ட்லி ஈஸியாக வந்து ஒரு நேமை இப்போ வந்து IP அட்ரஸ்னால் நம்ம ரிமெம்பர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த ஒரு பர்பஸ்க்காக நம்ம ஈஸியாக ஒரு ஹியூமன் ஃப்ரெண்ட்லி நேமை வச்சுக்கலாம். நம்ம google.com அப்படின்னு வச்சுட்டோம்னாக்கா நம்ம ஈஸியாக அந்த google.com அப்படின்னு போட்டோம்னா நம்ம சர்ச் பண்ணிக்கிட முடியும். ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு பர்பஸ்க்காக தான் நமக்கு டிஎன்எஸ் யூஸ் ஆகுது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு மூவ் ஆகிடலாம்.
ஓகேங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடு வந்துட்டோம். நெக்ஸ்ட் ஸ்லைடில் என்ன சொல்லியிருக்காங்கனாக்க லினக்ஸ் நெட்வொர்க்கிங் கமாண்ட்ஸ். ஸோ லினக்ஸ் நெட்வொர்க்கிங் கமாண்ட்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ செக் ஐபி அட்ரஸ். ஒரு ஐபி அட்ரஸ் செக் பண்ணுறதுக்கு என்ன கமாண்ட்ஸை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபி ஸ்பேஸ் ஏடிடிஆர் அப்படின்ட்டுருக்காங்க, அட்ரஸ் அப்படின்றோம் இதை. ஓகேங்களா? ஸோ ஐபி ஸ்பேஸ் ஏடிடிஆர் அப்படின்னு யூஸ் பண்ணாக்க நமக்கு ஐபி அட்ரஸ் லினக்ஸில் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இதை செக் பண்ணி பார்த்துடலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ சிஸ்டம் ஐபி ஒன்லி. அந்த சிஸ்டத்தோட ஐபியை மட்டும் நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஹோஸ்ட் நேம் ஸ்பேஸ் ஐஃபன் கேபிட்டல் ஐ கொடுத்துருக்குங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம சிஸ்டமோட ஒன்லி ஐபியை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறத ஒரு டெமோவாக சர்வரில் லாகின் பண்ணி பார்த்துடலாம். இங்கே கீழே கொடுத்துருக்காங்க, தீஸ் கமாண்ட்ஸ் ஷோஸ் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸஸ், ஐபி டீட்டெயில்ஸ், கனெக்டிவிட்டி கான்ஃபிகரேஷன் அப்படின்றாங்க. இந்த கமாண்ட்ஸ் எல்லாம் நமக்கு இவ்வளோ டீட்டெயில்ஸ் எல்லாம் கேதர் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெட்வொர்க் இன்டர்ஃபேஸை வந்து நமக்கு காமிக்கும், அப்புறம் ஐபி டீட்டெயில்ஸை காமிக்கும், அப்புறம் கனெக்டிவிட்டி கான்ஃபிகரேஷனை காமிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் காமிக்கிட்டா அப்படிங்கிறத நம்ம விஎம்மில் போய் பார்த்துடலாம். ஸோ அதுக்கு விஎம்மில் போய்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம விஎம்குள்ளே வந்தாச்சு. ஓகே, ஸோ 1 செகண்ட் பொறுங்க. ஓகே, இப்போ நம்ம விஎம்குள்ளே வந்துட்டோம். ஸோ இப்போ விஎம்மில் இருக்கோம் நம்ம. அப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து நெட்வொர்க் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் இப்போது ரீலாகின் பண்ணியிருக்கேன். நான் இப்போ ரூட்டில் இருக்கேன். நான் ஸ்க்ரீனை வந்து கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஸ்க்ரீனை கிளியர் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இப்போ பார்த்தோம்னா நம்ம என்ன பார்க்கணும், ஐபி அட்ரஸை செக் பண்ணணும். ஐபி அட்ரஸ் செக் பண்ணுறதுக்கு ஐபி ஸ்பேஸ் ஏடிடிஆர் அப்படிங்கிற ஒரு கமாண்ட் இருக்குது. இந்த கமாண்டை போட்டால் என்ன அவுட்புட் வருது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு லூபேக் அட்ரஸ் லோக்கல், ஓகேங்களா, லூபேக் அட்ரஸ் ஒன்று காமிக்குது, ஒரு நிக்கார்டு ஒன்று காமிக்குது. இன்னொரு நிக்கார்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ENP0S3 அப்படிங்கிற ஒரு நிக்கார்டு காமிக்குது. இதனோட அட்ரஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து லூபேக் அட்ரஸ்ஸு. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லூபேக் அட்ரஸ்ஸு. நமக்கு இது பார்த்தீங்கன்னாக்கா ஐபி அசைனாக இருக்கிற அட்ரஸ்ஸு. ஓகேங்களா? ஸோ இந்த நிக்கார்டுக்கு வந்து இந்த சர்வருக்கு வந்து இந்த ஐபி தான் அசைன் ஆகிருக்கு. ஸோ 192.168.1.15 அப்படிங்கிற ஐபி வந்து அசைன் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இன்னொரு கமாண்டும் கொடுத்துருந்தாங்க. நம்ம என்ன கமாண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, ஹோஸ்ட் நேம் ஸ்பேஸ் கேபிட்டல் ஐ அப்படின்னு இருக்காங்க. ஸோ ஹோஸ்ட் நேம் ஸ்பேஸ் கேபிட்டல் ஐன்னு கொடுத்தா வெறும் ஐபி மட்டும் வருதா அப்படின்னு பார்த்தலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட சிஸ்டமோட ஐபியை மட்டும் பார்க்கணும் அப்படின்னாக்கா இங்கே ஹோஸ்ட் நேம் ஸ்பேஸ் ஐ அப்படிங்கிற ஒரு இதை கொடுத்துட்டு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ அந்த சிஸ்டமோட ஐபியை ஈஸியாக கேதர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ நமக்கு என்னென்ன சொல்லியிருந்தாங்க அந்த ஸ்லைடில் என்னென்ன சொல்லியிருந்தாங்கன்னாக்க இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ நெட்வொர்க் இன்டர்ஃபேஸஸ் என்னென்ன இருக்கோ அதை காமிக்கும் அப்படின்னாங்க. ஆமாம், அது கிடச்சிருச்சு. ஐபி டீட்டெயில்ஸை காமிக்கும் அப்படின்னாங்க, அதுவும் கிடச்சிருச்சு. கனெக்டிவிட்டி கான்ஃபிகரேஷனை காமிக்கும் அப்படின்றாங்க. ஸோ அதுவும் நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ டீட்டெயில்ஸும் நமக்கு கேதர் பண்ணி கொடுக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம இன்னொருக்க வந்து விஎம்மில் போய்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கு நம்ம விஎம்மில் போயிடலாம். ஓகே, விஎம்குள்ளே வந்துட்டேன். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஐபி ஏடிடிஆர் இந்த ஐபி அட்ரஸ் அப்படிங்கிற ஒரு கமாண்டில் நமக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் கிடச்சுன்னா, நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் என்னென்ன நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் இருக்குது அப்படிங்கிறது கிடச்சிருச்சு. இது வந்து ENP0S3 அப்படிங்கிற இன்டர்ஃபேஸ் நெட்வொர்க் நிக்கார்டு வந்து நமக்கு அசைன் ஆகிருக்கு. ஓகேங்களா? இந்த இது வந்து இந்த நெட்வொர்க் கனெக்டிவிட்டி வந்து அப்பாக இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஸ்டேஜும் நமக்கு கிடச்சிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வந்து அப்பில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்பில் இருக்குது நமக்கு கிடச்சிருது. ஓகேங்களா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம ஐபி டீட்டெயில்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுதான் ஐபி டீட்டெயில்ஸ். இதனோட ஐபி டீட்டெயில்ஸும் நமக்கு கிடச்சிருது. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ டீட்டெயில்ஸ் வந்து கேதர் பண்ணிக்கலாம். இந்த ஐபி ஏடிடிஆர் கமாண்டில் நமக்கு இவ்வளோ டீட்டெயில்ஸை கேதர் பண்ண முடியும். ஸோ ஒன்லி ஐபி அட்ரஸ் மட்டும் வேணும் அப்படின்னாக்கா ஹோஸ்ட் நேம் ஸ்பேஸ் கேபிட்டல் ஐ கொடுத்தோம்னாக்கா நமக்கு ஒன்லி ஐபி அட்ரஸ் மட்டும் இந்த சிஸ்டத்தில் என்ன அசைன் ஆகிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸு கிடச்சிடும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லைடுக்குள்ளே போயிடலாம். ஓகே, ப்ராக்டிக்கல் டெமோ ஃப்ளோ. ஸோ ப்ராக்டிக்கல் டெமோ ஃப்ளோ நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணியாச்சு. ஐபி ஏடிடிஆர் போட்டாக்கா நமக்கு இன்டர்ஃபேஸ் நேம் கிடச்சிருது, அப்புறம் ஐபி அட்ரஸ் கிடச்சிருக்கு, அப்புறம் அப்பா டவுனா அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸும் கிடச்சிருது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம பார்த்தோம். ஓகேங்களா?
இதுதான் நம்ம பார்த்துருக்கோம். அப்புறம் ரெண்டாவது வந்து ஸோ செகண்ட் வந்து நம்ம என்ன பார்த்தோம்னாக்க ஹோஸ்ட் நேம் ஸ்பேஸ் கேபிட்டல் ஐ கொடுத்தோம்னாக்க கரண்ட் அந்த சிஸ்டத்தில் கரண்ட்டாக என்ன ஐபி அட்ரஸ் அசைன் ஆகிருக்கோ அதை மட்டும் எடுத்து வந்து நமக்கு கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ அதையும் நம்ம பார்த்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைடில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். அண்டர்ஸ்டாண்டிங் கமாண்ட் அவுட்புட். ஓகேங்களா? ஒரு கமாண்ட் அவுட்புட் இந்த IPADDR கமாண்ட் அவுட்புட்டை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த ஸ்லைடில் சொல்லியிருக்காங்க. இதை நம்ம ஈஸியாக ஆல்ரெடி நம்ம கவர் பண்ணியாச்சு, இருந்தாலும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். IPADDR கமாண்ட் அவுட்புட்டில் வந்து இன்டர்ஃபேஸ் நேம் நமக்கு கிடச்சிது. அப்புறம் ஐநெட் அப்படின்னாக்கா நமக்கு IPv4 வெர்ஷன் நமக்கு வந்து இன்னும் கிளியராக சொல்லிடுறேன். உங்களுக்கு விஎம்மில் போயிடலாம். விஎம்மில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு IPv4 வெர்ஷன், இது வந்து ஐநெட். ஓகேங்களா? ஸோ ஐநெட்டு இது வந்து ஐநெட் 6ன்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஐநெட் 4 வந்து நம்மளோட ஐபி வந்து அசைன் ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 4 டிஜிட்டில் இருக்கும். ஸோ ஒவ்வொரு செக்ஷனுக்கும் வந்து ஒவ்வொரு ஐபி அசைன் ஆகிருக்கு. ஸோ ஒவ்வொரு செக்ஷனுக்கு வந்து ஒவ்வொரு நம்பர் இருக்குது. அது வந்து டாட்டை வந்து யூஸ் பண்ணி நமக்கு செப்பரேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒவ்வொருத்துக்கும் டாட் யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி 4 செக்ஷன் யூஸ் ஆகிருக்கு. இது வந்து IPv4 நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஸ்லைடில் போனோம் அப்படின்னாக்கா INET 6னாக்கா IPv6. ஓகேங்களா? நம்ம IPv6 யூஸ் பண்ணல, IPv4 தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதையும் பார்த்தாச்சு. நம்ம வந்து ஸ்டேட் என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா அப்பில் இருந்துச்சு, நம்ம அதையும் பார்த்துட்டோம். ஸ்டேட் வந்து அப்பில் பார்த்தோம். அந்த 192.168.1.15 ஐபி வந்து அப்பில் இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தாச்சு. இதே இது ஹோஸ்ட் நேம் -i கொடுத்தோம்னாக்கா டிஸ்பிளேஸ் அசைன்ட் ஐபி, ஒன்லி ஐபி அட்ரஸ் மட்டும் நமக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோம். அதையும் நம்ம பார்த்தாச்சு. ஓகேங்களா? ஸோ கமாண்ட் அவுட்புட்டை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போயிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு வந்தாச்சு. ஸோ காமன் நெட்வொர்க்கிங் இஷ்யூஸ். ஸோ நெட்வொர்க்கிங்கில் வந்து காமனாக என்னென்ன இஷ்யூஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஐபி அசைன் ஆகாமல் இருக்கலாம், நோ ஐபி அசைன்ட், ராங் கேட்வே. சப்போஸ் ராங் கேட்வே வந்து நம்ம ராங்காக அசைன் பண்ணியிருக்கலாம். அப்படி இருந்தாலும் நமக்கு நெட்வொர்க்கில் இஷ்யூ வரும். டிஎன்எஸ் ஃபெயிலியர். ஸோ டிஎன்எஸ் நேம் வந்து நம்ம கரெக்டாக கொடுக்கணும். டிஎன்எஸ் அட்ரஸ் வந்து கரெக்டாக அசைன் பண்ணியிருக்கணும். அது வந்து ராங்காக அசைன் பண்ணியிருந்தாலும் நமக்கு நெட்வொர்க்கிங்கில் இஷ்யூ வர சான்சஸ் இருக்குது. இன்டர்ஃபேஸ் டவுனாக இருக்கலாம். நம்மளோட ஐபி அசைன் ஆகிருக்கும், பட் இன்டர்ஃபேஸ் வந்து அப் ஆயிருக்கா டவுன் ஆயிருக்கா அப்படிங்கிறத நம்ம கிளியராக நோட் பண்ணணும். இன்டர்ஃபேஸ் டவுனாக இருந்தாலும் நமக்கு நெட்வொர்க் இஷ்யூ வரும். ஓகேங்களா? ஸோ சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் கனெக்ட் ஆகாது. ஓகேங்களா? அந்த ஒரு பிரச்சனை வரும். அப்புறம் வெப்சைட் வந்து ஓப்பனே ஆகாது, உங்களுக்கு ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும், பஃபர் ஆகிட்டே இருக்கும். அந்த ஒரு பிரச்சனைனால உங்களுக்கு ஒரு நெட்வொர்க்கிங் இஷ்யூ அப்படின்ற ஒரு சிம்டம்ஸு நமக்கு காட்டிடும். இன்னொன்று வந்து பிங் வந்து ஃபெயிலியர் ஆகும். நம்ம பிங் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, கூகுளுக்கு வந்து பிங் பண்ணி, இப்போ யூடியூப் வந்து பிங் பண்ணி பார்த்தாலும் நமக்கு பிங் ஆகலை, நாட் ரீச்சபிள் அப்படின்னு இருந்துச்சுனாக்கா நமக்கு வந்து நெட்வொர்க்கிங் இஷ்யூ இருக்குது அப்படின்ட்டு நமக்கு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் தான் நமக்கு காமிக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். கீ டேக்அவே. ஸோ முக்கியமான குறிப்பு இதில் என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபி ஐடென்டிஃபைஸ் சிஸ்டம்ஸ். ஸோ ஒரு ஐபி வந்து சிஸ்டத்தை வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இந்த ஐபி யூஸ் பண்ணணும். ஐபி அட்ரஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் ஐபி டிஃப்ரென்சஸ். பப்ளிக் ஐபினா என்ன, ப்ரைவேட் ஐபினா என்ன அப்படிங்கிற ஒரு டிஃப்ரென்ஸை பார்த்தாச்சு. ஸோ பப்ளிக் ஐபினாக்கா ஓவரால் நமக்கு ஹோல் வேர்ல்டே வந்து ஈஸியாக வந்து அதை நம்மளால் ரீச் பண்ண ட்ரை பண்ண முடியும். ஸோ இது ப்ரைவேட் ஐபினாக்கா வித்தின் த ஹோம் இல்லை ஆஃபீஸ்க்குள்ளே யூஸ் பண்ணுறது தான் இந்த ப்ரைவேட் ஐபி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ பப்ளிக் ஐபி வந்து ஜென்ரலாக நமக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இந்த இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் தான் நமக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ப்ரைவேட் ஐபினாக்கா நம்மளே வந்து ஈஸியாக டிஃபைன் பண்ணிக்கிடலாம். கேட்வே கனெக்ட்ஸ் எக்ஸ்டர்னல் நெட்வொர்க். ஸோ கேட்வே வந்து எக்ஸ்டர்னல் நெட்வொர்க்கை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக இந்த கேட்வே யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேட்வே வந்து நான் உங்களுக்கு பார்டர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒரு பார்டரை வந்து கிராஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம கேட்வே மூலியமாக தான் நம்ம கிராஸ் பண்ண முடியும். நீங்கள் வந்து இன்டர்நெட்டை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா கேட்வே மூலியமாக தான் கண்டிப்பாக போய் ஆகணும். ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக கேட்வே கனெக்ட்ஸ் எக்ஸ்டர்னல் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஎன்எஸ் கன்வெர்ட்ஸ் நேம் டு ஐபி.
யா இது வந்து டிஎன்எஸோட வேலையே அதுதான். ஸோ நமக்கு வந்து நேம் ரெசல்யூஷன் தான் கொடுக்கும். ஸோ நேமை வந்து ஐபியாக கன்வெர்ட் பண்ணும், ஐபி வந்து நேமாக கன்வெர்ட் பண்ணி நமக்கு வந்து டேட்டாவை ஃபெச் பண்ணி கொடுக்கும். அதுதான் வந்து டிஎன்எஸோட வேலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐபி அட்ரஸ் அண்டு ஹோஸ்ட் நேம் ஸ்பேஸ் கேபிட்டல் ஐஆர் பேசிக் கமாண்ட்ஸ். ஆமாம். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு ஐபி டீட்டெயில்ஸ் இல்லை அந்த சர்வரோட ஐபி டீட்டெயில்ஸை எடுக்கணும் அப்படின்னாக்கா அந்த சர்வர் வந்து என்ன இன்டர்ஃபேஸில் கனெக்ட் ஆகிருக்கு, இல்லை அப் ஆயிருக்கா இல்லை டவுன் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்காக பேசிக் கமாண்ட்ஸு, இந்த கமாண்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம டீட்டெயில்ஸை கேதர் பண்ணிக்கிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் முக்கியமாக தெரிஞ்சுக்கிட வேண்டியது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போயிடலாம். ஓகே, சம்மரைஸ். ஸோ ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. நம்ம சம்மரைஸ் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நெட்வொர்க்கிங் பேசிக்கை வந்து நம்ம கவர் பண்ணியாச்சு, ஐபி கான்செப்டை அண்டர்ஸ்டுட் பண்ணியாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா IPv4 அப்புறம் IPv6 இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் என்னங்கிறதையும் பார்த்தாச்சு. அப்புறம் கேட்வே அண்ட் டிஎன்எஸ் பேசிக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தோம்னாக்கா ஸோ லினக்ஸ் நெட்வொர்க்கிங் கமாண்ட்ஸை ஒரு டெமோவாகவும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து இன்ட்ரோடக்ஷன் டு லினக்ஸ் நெட்வொர்க்கிங்கை கவர் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் பிடிச்சிருந்தாக்கா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இந்த சீரீஸில் அடுத்தடுத்த எபிசோடை வந்து நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். ஸோ டெக்டோஸ் ஐடி தமிழை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறையா பேர் கமெண்ட் பண்ண மறந்துடுறீங்க, மறக்காமல் இதில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ தட் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகேங்களா? ஓகே கைஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் டெக்டோஸ் ஐடி தமிழ். தேங்க்யூ.